உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் குழந்தைகளுக்கான மருத்துவம். குழந்தைகளுக்கு இன்றைக்கி குழந்தைக்கு நுரையீரல் பாதிப்புக்கான மருத்துவம். குழந்தை நுரையீரல் தடுப்பு மருந்து. நுரையீரல் ஏன் கெட்டு போகுது? குழந்தை எந்த தவறும் செய்யலை. வீட்டில் அதிக அளவு புகை, வீட்டில் காற்று வெளிக்காற்று உள்ளே வராததால் குழந்தைக்கு நுரையீரல் பாதிப்பாகுது. அதேமாரி வெளியில் கொண்டு போகும்போது வாகன புகைகள், அது இல்லாமல் அடுத்தவங்க பிடிக்கிற சிகரெட்டு பிடிக்கிறது, இந்த புகை இதெல்லாம் குழந்தையினுடைய நுரையீரலை பாதிக்கும். அந்த நுரையீரலை காப்பாற்றுறதுக்கு முக்கியமாக மஞ்சள் கரிசலாங்கண்ணி, விளக்கெண்ணெய், இது ரெண்டும் சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். இது ஒரு குழந்தை மருத்துவம். அன்பான தாய்மார்களுக்கு குழந்தை மருத்துவம், நம்ம எப்போவுமே குழந்தைக்கு மருத்துவம் பண்ணுவோம். அது நம்ம பாட்டி தாத்தா அவங்க காலத்தில் இந்த 40-50 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே ஆஸ்பத்திரி மருந்து அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அந்த பிறந்திருக்க ஒரு வயசுக்குள்ளே 1 மாதத்துக்குள்ளேயே நோய் தடுப்பு, இப்போ எத்தனையோ தடுப்பு ஊசிகள் போடுறோம். அப்படி இருந்த குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்குது. இப்போ அறிவியல் மயமாக நிறையா மருந்துகள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வர்றப்போ பின்னாடி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் போயிடுது. அதனால நம்ம எதுக்கெடுத்தாலும் ஆங்கில மருந்துகளும் மாத்திரைகளும் குழந்தையிலேருந்து கொடுத்து பிள்ளைங்களுக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாமல் பண்ணாதீங்க. நம்ம முன்னோர்கள் செஞ்ச மூலிகை மருந்து நம்ம காலடியிலே இருக்கிறத உடனடியாக எடுத்து பண்ணினோம்னா அதுவே சரியாக போயிடும். ஆயுள் முழுக்கும் அந்த குழந்தைக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் காப்பாற்றுறதுக்கான குழந்தை மருத்துவத்தை நான் சொல்லித்தரேன். தயவுசெய்து நீங்கள் இதை எல்லா தாய்மார்களும் உங்கள் 1 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாருமே இந்த மருத்துவத்தை பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா ஆயுள் முழுக்க நோய் இல்லாத குழந்தைய உங்களால் உருவாக்கி கொடுக்க முடியும். நோய் இல்லாத வாழ்வு 100 வயசு. அந்த குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல அழகும் குணமும் அறிவும் எல்லாமே வளரும். அதனால் எல்லாம் குழந்தை மருத்துவம், தினமும் ஒரு மருத்துவம் சொல்கிறேன், அதை நீங்கள் எல்லோரும் குழந்தைங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாறு, வயிற்றுக்குள்ளே இருக்க கசடுகள் இதெல்லாம் வெளியேற்றிட்டு அந்த மருந்து போய் நல்லா வேலை செய்யணுன்னாக்கா விளக்க எண்ணெய் தான் குழந்தைங்களுக்கு அந்த மருந்தோடு சேர்த்து விளக்கெண்ணெயோட கலந்து மூலிகையை முறித்து கொடுக்குற வழக்கம் நம்ம முன்னோர்கள் செஞ்சது தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். விளக்கெண்ணெய்ன்ற போது அதிகமாக எடுத்துக்கிறக்கூடாது. இப்போ இருக்க குழந்தைங்கள் தாய்ப்பால் குடிக்கிறவங்கனாக்கா நல்லா செமிச்சிரும். குட்டி பால் குடிக்கிறீங்க, வேறு மாட்டு பால் குடிக்கிறீங்கனாக்கா அந்த குழந்தைங்களுக்கு அதிகம் சேராமல் போயிடும். அதனால கம்மியாக எடுத்துக்கிறணும். ஒரு 1/4 ஸ்பூனு தான் எடுத்திருக்கேன். மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஒரு 7 சொட்டு விடுங்க. சாரும் எண்ணெயும் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலக்கிடணும். நல்லெண்ணெய் விளக்கு அல்லது நெய் விளக்கு இதில் தான் முறித்து எடுக்கணும். நல்லா வீட்டில் இருக்கிற ஒரு சிக்கு வாங்கின்னு சொல்லுவோம், சினுக்கடுக்கின்னு சொல்லுவாங்க, ஒரு கம்பி நல்ல இதை விளக்கில், நெய் விளக்கில் இதில் நல்லா பழுக்க காய்ச்சணும். அந்த நுனியை நல்லா காஞ்சிடுச்சுன்ற உடனேயும் எண்ணெயில் முறித்து எடுக்கிறோம்னாக்கா அவ்வளோதான், சுருன்னு அந்த எண்ணெயும் மூலிகை சாரும் ஒன்று சேர்ந்து வெது வெதுப்பாக சூடாயிரும். சூடாயிடுச்சுன்னா 2 நிமிஷம் இதை அப்படியே கிண்டி விட்டுட்டு, இப்படியே விட்டுறக்கூடாது. இதை நல்லா கையில் வச்சு இப்படி ஒன்று பார்க்கணும், அதிக சூடாக இருக்குதா வெது வெதுப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாய் மருந்து கொடுக்க போகும்போது இதை முறிச்சு எடுத்த பிறகு இப்படி தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்தோம்னா அது வெது வெதுன்ற சூட்டில் இருக்கும். வெது வெதுன்ற சூட்டில் இருக்கிறப்போ, வெறுவயிறாக இருக்கிறப்போ காலையில் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடியேவும் வெறுவயிறாக இருக்கும்போதே இதை கொடுத்துருங்க. அரை சங்கு இருந்தால் போதும், எண்ணெயும் மூலிகை சாரும் சேர்ந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து குழந்தை அழுதாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுங்க. ஒரு 2-3 முறை வயிற்றுப்போக்கு போகிறது மாதிரி இருந்ததுனாக்கா குழந்தைக்கு தலையோட 4 மணிக்கு மேலே ஒரே வெது வெதுன்ற தண்ணி வச்சு தலையோடு குளிக்க வச்சுட்டிங்கனாக்கா அந்த வயிற்றுப்போக்கு போகிறது மாதிரி இருக்கிறது நின்றுக்கிறோம். உள்ளே இருக்க கசடு கழிவுகள் எல்லாமே வெளித்தள்ளி கொண்டு வரும். அதனால் பயப்பட வேண்டாம். நுரையீரல் வாழ்நாள் முழுக்க சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. குழந்தைக்கு ஆரம்பத்திலே கொடுத்துடணும். குழந்தை நுரையீரல்
பாதுகாக்கிறதுக்கு. குழந்தை நுரையீரல் எப்படி பாதுகாக்கணும்னா, நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி, விளக்கெண்ணெய் இது 2யும் ஒன்று சேர்த்து முறிச்சிருக்கோம். இது வந்து தங்கச்சங்கு, வெள்ளிச்சங்கு வச்சுருப்பாங்க. முந்தியெல்லாம் கடலில் கிடக்கிற சங்கு எடுத்துக்கிடுவாங்க, அதுக்கு தான் சங்கு. அதனால் இதையும் அதை வந்து சங்குன்னு தான் சொல்லுவோம். ஏன் தங்கச்சங்கு எடுத்திருக்கேன்னா, இந்த மூலிகை மேலே ஏதாவது பாம்பு மேலே போயிருக்கலாம், விஷப்பூச்சிகள் ஏறி போயிருக்கலாம். ஏன்னா குழந்தை அதை விட விலை அதிகம். இன்றைக்கி பல கோடி ரூபா கொடுத்தாலும் குழந்தை பிறக்கலை. சாதாரணமாக இது வந்து தங்கச்சங்கு தான். இதில் இந்த மூலிகை வந்து முறிக்கும்பொழுது இதில் உள்ள விஷத்தன்மை ஏதாவது இருந்தால் குழந்தைக்கு ஒரு துளி கூட போய் சேராது. அதனால தான் தங்கச்சங்கில் வச்சுருக்கோம். இதை முறிச்சு எடுத்துருக்கோம். இதை அப்படியே வாயில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டோம்னா போதும். வாழ்நாள் முழுவதும் நுரையீரல் பாதிப்பு வராது. குழந்தைக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.